ப்ரோ கேமில் ஒரு பாட் ஸ்ப்ரே சவுண்டு கேட்ட உடனேயும் அந்த பாட்டை நீ அடிக்கிறதுக்குள்ள அந்த பாட்டை வந்து நம்ம டீம்மேட் ஒருத்தன் அடிப்பான் ப்ரோ. அது எங்கே இருக்குன்ட்டு கெஸ் பண்ணுறதுக்குள்ளே அடிச்சிருவான் ப்ரோ. ஆனால் அவன் எனிமி வந்தால் மட்டும் எங்கே இருப்பானே தெரியாது. இதே சம்பவம் தான் ஈவெண்ட்டில் இறங்கி ஃபஸ்ட்டு லைஃபு செத்துட்டோம் ப்ரோ. செகண்ட் லைஃபு டேரெக்டாக மிலிட்ரி பேஸில் லேண்ட் ஆகிட்டோம். அங்கே ஒரு பாட் ஸ்ப்ரே சவுண்டு கேட்டுச்சு. என் டீம் மட்டும் பாட்டு தான் சுடுது அப்படின்றதுனால ஏறி செத்துட்டாங்க. கடைசியில் அது எனிமி. நாங்கள் 3 பேரும் செத்துட்டோம் ப்ரோ. என் தலைவன் வந்து ரீகால் பண்ணுறதுக்கு போயிட்டா போல. ரீகால் பண்ணதுக்கு அப்புறம் அந்த ஸ்குவாடை நம்ம ரிவெஞ்ச் எடுத்தே ஆகணும்டா அப்படின்ற ஒரே காரணத்தால் கார் எடுத்துகிட்டு திரும்ப மிலிட்ரி பேஸ் உள்ளே என்ட்ரி ஆகணும். அந்த ஸ்குவாடை ரிவெஞ்சும் எடுத்தோம். ஆனால் அங்கே ஒரு சம்பவம் நடந்துச்சு ப்ரோ. அவனுங்க எங்கள் மேலே கடுப்பாயிட்டு அவனுங்க எங்களை ரிவெஞ்ச் எடுக்கணுன்ட்டு அவனுங்க மறுபடியும் மிலிட்ரி பேஸ் உள்ளே என்ட்ரி ஆனானுங்க. கடைசியில் அவனுங்க என்ன ஆனானுங்கன்ட்டு வெயிட் பண்ணி இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்க நண்பா. முன்னாடி ஃபுல் ஸ்குவாட். எது மேல? முன்னாடி போனா டேஞ்சர். ஆமா ஆமா அங்க இருக்கான். எங்க இருக்கா? மேல. இது ஒரு சீன் நான் கிராண்ட் போட்டுறேன். ஏய் வரடா. நம்ம அடிச்சு தான் போறோம். இரு இங்க அவனா நம்மளான்னு பாத்துறோம். எவனோ கார் எடுக்கறான். எங்க வர்ற? மேல இருக்கானா பாரு, செக் பண்ணி பாரு. 10 இருப்பான், ஜாக்கிரதையா இரு. இல்லையே, கீழே எங்க இல்லையே, அதுக்குள்ள எங்க போயிருப்பான்? முன்னாடி போனா டேஞ்சர். முன்னாடி போனா டேஞ்சர். வேற மாதிரி கேம் ஆவணும். கத்தில குத்து நாக்கு வச்சேன். அப்ப அங்க எப்படி அவன் போய் படுத்தான்?